வெல்கம் டு தீபா ஒயர் ஒர்க்ஸ். பாருங்க, நம்ம இந்த மெட்டாலிக் ஒயர் வச்சு ஒரு பெரிய சைஸில் மார்க்கெட் கூட பார்க்கலாம். அளவுகள்லாம் சொல்லி நான் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற வரைக்கும் நல்லா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒயர் நல்லா ஷைனிங்காக நல்லா மொத்தமாக இருக்குது, நல்லா இருக்குங்க. இந்த ஒயர் நல்லா கனமாக இருக்குது. இதில் பேஸ்கெட் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பேஸ்கெட்டோட அளவுகள் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற வரைக்கும் பார்க்கலாங்க. பாருங்கள், இதுக்கு நான் மெட்டாலிக் ஒயரில் பொடி கலரில் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 31 கட்டு ஒயர் எடுத்திருக்கேங்க. 31 கட்டு ஒயர் எடுத்திருக்கேன். எண்ணி பார்த்துக்கலாங்களா? பாருங்கள், இங்கிருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 கட்டு ஒயர் எடுத்திருக்கோங்க. நம்ம 31 கட்டு ஒயர் எடுத்திருக்கோம். இந்த மார்க்கெட் சைஸு பெரிய கூடை பின்னுறதுக்கு நம்ம 31 கட்டு ஒயர் எடுத்திருக்கோம். தெரியுதுங்களா? 31 கட்டு ஒயர் எடுத்திருக்கோம். பேஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் போட்டிருக்கோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வரிசைகள் பின்னியிருக்கோம். சரிங்களா? அடிப்பகுதியில், கூடையினுடைய அடிப்பகுதியில் 15 வரிசைகள் நாம் பின்னியிருக்கோம். தெரியுதுங்களா? கூடையினுடைய அடிப்பகுதியில் நாம் 15 வரிசைகள் பின்னியிருக்கோம். கூடையினுடைய நீளத்தில் நம்ம 31 கட்டு ஒயர் எடுத்திருக்கோம். சரிங்களா? 31 கட்டு ஒயர் எடுத்திருக்கோம். 15 பேஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம சுத்து ஒயர் வச்சு பாருங்கள், சுத்து ஒயர் வச்சு நம்ம 3 கார்னரையும் டேர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் ஃபுல்லாகவே தென்னங்குச்சி இன்செர்ட் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம தென்னங்குச்சி இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வரிசைகள் கூட விடாமல் ஃபுல்லாக எல்லா வரிசைக்கும் நம்ம தென்னங்குச்சி இன்செர்ட் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சுத்து ஒயர் போட்டு இங்கே பாருங்கள், ஒரு விரல் நீட்டத்துக்கு ஒயர் விட்டுட்டு, தெரியுதுங்களா? ஒரு விரல் நீட்டத்துக்கு ஒயர் விட்டுட்டு நம்ம சுத்து ஒயர் போட்டு பாருங்கள், கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம். கார்னர் டேர்ன் பண்ணி இந்த 15 பூக்களையும் பின்னி செகண்ட் கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த 31 பூக்களையும் பின்னி தேர்டு கார்னரையும் நம்ம டேர்ன் பண்ணிட்டோம். சரிங்களா? கார்னர் டேர்னிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இந்த கார்னரில் முக்கில் பார்த்திங்கன்னா மூலையில் 3 பூக்கள் வருங்க. 3 பூக்கள் ஒன்றா வரும். தெரியுதுங்களா? 3 பூக்கள் ஒன்றா வர்றதை தான் கார்னர்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம 4வது கார்னரையும் திருப்பியாச்சு. தெரியுதுங்களா? 3 பூக்கள் ஒன்றா வருதுங்களா? 4வது கார்னரையும் நம்ம இப்போ திருப்பியாச்சு. அடுத்தது நம்ம கூடை பின்னிகிட்டே வரலாங்க. பின்னிட்டு வந்து நம்ம ஏணிப்படி முடித்து போட்டு கூடை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு நம்ம வந்து கட்டு ஒயரு, ஒரு கட்டு ஒயரோட அளவு 8.5 அடி எடுத்திருக்கோங்க. ஒரு கட்டு ஒயரோட அளவு 8.5 அடி எடுத்திருக்கோம். 31 ஒயர்கள் எடுத்திருக்கோம் நம்ம. இது மெட்டாலிக் ஒயரில் நம்ம பின்னிட்டுருக்கோங்க. மெட்டாலிக் ஒயரில் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது.
அது மட்டும் இல்லைங்க, இந்த பூக்கள் பாருங்கள் ஒரு மாதிரியாக ஒரே மாதிரி அப்படியே முத்து முத்தாக கிடச்சிருக்கு. இப்படியே நம்ம அடுத்தடுத்து பூக்கள் எடுத்து பின்னிட்டே வரலாங்க. நான் ரைட் சைடு தான் பின்னிட்டு வரேன். ரைட் ஹேண்டில் நான் பின்னுறேன். லெஃப்ட் ஹேண்டில் பாருங்கள் ஒயரை மடித்து ரைட் ஹேண்டில் தான் நான் பின்னுறேன். சரிங்களா? உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுங்கிறது எனக்கு தெரியல. நான் ரைட் சைடில் தான் பின்னிட்டு வரேன். அது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட எல்லா ஹேண்டில்ஸும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா ஹேண்டில்ஸும் கிடைக்கும். தெரியுதுங்களா? இது பாருங்கள் கேட் மாதிரி மாடல். இது இந்த மாடலு. அடுத்தது பாருங்கள் டி மாடலு. தெரியுதுங்களா? டி மாடலு. அடுத்தது எல்லா ஷேப்லேயும் கிடைக்கும். பாருங்கள் இந்த ஷேப்பில். அடுத்தது பாருங்கள் இந்த டிசைனில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டிசைன்லாம் பாருங்கள் இந்த மாதிரியும் கிடைக்கும். ஸ்கொயர் டைப்பில், சதுர டைப்லேயும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த ஹோலில் நம்ம ஒயர் போட்டு பேஸ்கெட்டில் நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். நம்ம இப்படியே அடுத்தடுத்த பூக்களை எடுத்து பின்னிட்டு வரலாங்க. பின்னிட்டு வந்து ஏணிப்படி முடிச்சில் இந்த கூடையை நம்ம வளர்த்திட்டு வரலாம். நான் ஃபுல்லாக ஏணிப்படி முடிச்சில் இந்த கூடையை வளர்த்திட்டு நான் முடிஞ்சால் உங்களுக்கு இடையில ஒரு இது காட்டிடுறேன். நான் ஏணிப்படி முடிச்சில் என்னுடைய ஸ்டைலில் என்னுடைய மெத்தடில் நான் என்ன மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இது வந்து பேஸ் நாட்டுங்கிறனால நான் உங்களுக்கு பேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஓரலாக சொல்லியிருக்கேன். பேஸ் நாட்டு சரி. இது வந்து நம்ம அளவுகள் சொன்னால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் எல்லாத்துக்கும் கூட பின்னுற சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன அளவு எடுத்தனோ அந்த அளவை நான் உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பேஸ்கெட்டாக நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கூடை நல்லா சதுரமாக பெருசாக இருக்குங்க மார்க்கெட் சைஸுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பேஸ்கெட் வந்து நம்ம கார்னர் டைட்டிங் பண்ணி நம்ம கட்ட போகிறோம். சரிங்களா? கார்னர் வந்து நல்லா டைட் பண்ணி நம்ம கார்னர் டைட் கட்டி நம்ம இந்த கூடையை வளர்க்க போகிறோம். நான் அது எப்படி பண்ணுறது, கார்னர் எப்படி டைட் பண்ணுறது, அது ஒன்றும் இல்லைங்க, ஊசியில் நூல் வச்சு தைக்கிற மாதிரி தைச்சிட்டு வரணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இது முடிச்சிட்டோம். இது ஸ்டார்ட் பண்ணது தெரியுதுங்களா? இது ஸ்டார்ட் பண்ணது, இது முடித்தது. இப்போ நம்ம எப்பவும் போல் பாருங்கள் ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயரை இப்படி லூப் மாதிரி மடிச்சுட்டு இந்த ஒயரை நம்ம லூஸ் பண்ணி நம்ம எப்போவுமே நார்மலாக இந்த ஏணிப்படி முடித்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இதே போல் தாங்க போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு ஏணிப்படி முடித்து கிடச்சிருச்சு. நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னே தெரியாது. பாருங்கள் இப்போ நம்ம பேக் சைடு இந்த ஒயர் வருதுங்களா, இந்த ஒயரை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். இந்த பேக் சைடு இருக்கிற ஒயரை இப்படி அடுத்த ஒயருக்கு நம்ம எப்பவும் போல் நாட் போட்டே வரணும். நான் இப்படியே கூடை வளர்த்திட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.